இன்னைக்கு ஒருத்தர் சட்டத்தை மதிச்சு சட்டமன்ற வளாகத்தில் இருக்கிற பேரவை தலைவர் அலுவலகத்துக்குள்ள போய் சட்டமன்ற பதவியே எனக்கு வேணாங்க அப்படின்னு ராஜினாமா வந்து கொடுத்திருக்காரு. ஜார்ஜ் கோட்டைக்கு போன செங்கோட்டையன் அநேகமா பனையூர் கோட்டை வழியாக திருப்பி 2026க்கு இங்க ஜார்ஜ் கோட்டைக்கு வருவாரா இல்ல கோட்டை விடுவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். ஆமா, நம்ம நேத்தே வந்து சொல்லியிருந்தோம் செங்கோட்டையன் டிவிக்கு ரூட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாவடி எல்லாம் போட்டு பார்த்திருக்காரு. ஓபிஎஸ் ஒன்னும் கை கொடுக்குற மாதிரி தெரியல. ஓபிஎஸ்கே கை கொடுக்க ஆள் இல்ல, நம்ம ஏன் போய்கிட்டு நினைச்சிருப்பாரு. ஆமா, என்டிஏமே கை தூக்கி விடுற மாதிரி தெரியல. அவங்க நம்மளை வச்சு ஒரு கேம் விளையாடிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 50 வருஷம் அரசியல் வாழ்வுல இருக்கிறவர் வந்து செங்கோட்டையன். அதிமுக ரெட்டலை சின்னத்துல நின்று அதிகமா ஜெயிச்சவரும் வந்து செங்கோட்டையன் தான். ஆமா, ஒரே தொகுதியில அதிகமா ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனவரும் செங்கோட்டையன் தான். அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இந்த சுற்றுப்பயணத்தெல்லாம் வகுத்து கொடுத்தவரும் செங்கோட்டையன் தான். எடப்பாடியை வந்து கூட்டிட்டு வந்ததே செங்கோட்டையன் தான். இந்த மாதிரி பல வரலாறு இருக்கு செங்கோட்டையனுக்கு. பல முதல்வர்களை வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு, திட்டம் எல்லாம் போட்டு கொடுத்திருக்காரு. கடைசியில இங்க வந்து நிக்கிறாரு. கடைசியில இந்த அவரே கூப்பிட உட்கார வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்தையும் யோசிச்சாரு. ஓகே, இனிமேல் நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாது. 50 ஆண்டு அரசியல் வாழ்வை கத்துக்கிட்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? ஆமா, ஸ்ட்ராட்டஜி போட்டு ஓகே இப்ப யாரு எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு அவரு கவுத்து கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சு டிவி பக்கம் விட்டு எடுத்திருக்காரு. பனையூருக்கு போவாருன்னு பார்த்தா பட்டணப்பாக்கத்துக்கு வந்து போயிருக்காரு. விஜய் நினைச்சிருப்பாரு ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் பனையூர் வரையும் வர வைக்க வேணாம், பட்டணப்பாக்கம் வீடு இருக்குல்ல அங்க வர வச்சிடலாம் நினைச்சாரு போல. நம்ம சொல்லியிருந்தோம்ல, காலையிலேயே கிளம்பிச்சு அவரோட காரு, திருக்கிட்டு போட்டு திருக்கிட்டிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ராஜினாமாலாம் பண்ணியாச்சு, யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா வந்து நீங்க தான் ஏடிஎம்கேல எம்எல்ஏவா இருக்கீங்களா, ராஜினாமா பண்ணி விஜய் பார்க்க வேண்டியதானே கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால அதுக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ராஜினாமா பண்ணிட்டு டிபில போய் ஜாயின் பண்றேன்னு போய் வந்து போயிருக்காரு. அவருக்கு வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குதான். பனையூர்ல நடந்துச்சாமா. இப்ப சந்திப்பு வேற நடந்திருக்கிறதுனால நாளைக்கே கூட அந்த இணைப்பு விழா நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கூவத்தூர்லயே இவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. அப்பயே டிக்கெட் அடிச்சிருந்தாங்கன்னா அவர் அதிமுக பொதுச்செயலாளரா மாறி இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் இருக்க வேண்டியது இல்ல அப்படிங்கறதுனால எடப்பாடி ஓவர்டேக் பண்ணிட்டாரு. எடப்பாடியை முன்மொழிஞ்சதே நான் தான் செங்கோட்டையன் கூட பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருந்தாருல. அட்லீஸ்ட் இங்கேயாவது போய் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பேரை வாங்கிட்டு புசியானத்துக்கு நிகரா இருப்பாரா செங்கோட்டையன் பொறுத்துதான் பாக்கணும். ஆமா, ரூட் எடுத்துட்டாரு அவரு.